நரேன் நரேன் கண்ணா நரேன் என்னடா இப்படி சொரணையே இல்லாம உட்காந்துருக்க? உனக்கு எழுத்தாப்புல ஒரு பாம்பு இருந்தது பாத்தியா? பயமா இல்லையா? பாம்பா? நான் ஒன்னும் பாக்கலையே, நான் என் தியானத்துல இருந்தேன். கடவுளே. நரேனை பத்தி இப்படி கதையா புவனேஸ்வரி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காப்பா. அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுறதுப்பா. நரேன் இப்போ BA படிச்சுட்டு இருக்கான். அவன் வயசுல உள்ளவா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுத்தோ இல்லையோ? நரேனை சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு பொல்லாத பைய. என் அண்ணன் பேரன் சுபாஷ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்தே அவன் ஃப்ரெண்டு. இவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம தோட்டத்துல கூத்தடிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த பசங்களை எல்லாம் விரட்டி சுபாஷ் ஒழுங்கா பாடம் படிக்க உள்ள கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு நாள் நான் தோட்டத்து பக்கம் போனேன். யாரும் சத்தம் போடாதீங்கடா, அந்த தாத்தா வந்துருவாரு. யாரும் சத்தம் போடாம விளையாடுங்க. டேய் பசங்களா, இங்க வாங்க. உங்களுக்கு இந்த மரத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மரத்துல பேய் இருக்குடா. ஆமாண்டா, நான் பார்த்திருக்கேன். ஏன் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால இனிமே இப்படி எல்லாம் வந்து விளையாடக்கூடாது. அப்படி விளையாடுனீங்கன்னா ஒரு நாள் அந்த பேய் வந்து சாப்பிட்டுடும். ருசி பார்த்து சில பேரை சாப்பிடும், சில பேரை அடிச்சு போட்டுரும். ஓடுங்க ஓடுங்க, வீட்டுக்கு கீழே இறங்க. சுபாஷ் கீழே இறங்க, போ வீட்டுக்கு. ஓடுங்க ஓடுங்க. ஆமாடி, நல்ல பசங்க. வாடா, அந்த தாத்தா போயிட்டாரு, நம்ம திரும்பி போய் விளையாடலாம். சரிடா. நான் இங்க வரமாட்டேன், அங்க பேய் இருக்கு. தாத்தா சொன்னாருல்ல, நரேனை மட்டும் வந்து புடிச்சுக்கிட்டோம். நான் ஓடுறேன்ப்பா. அதெல்லாம் பேயும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எவ்வளவு நாள் இங்க விளையாடி இருக்கோம். இங்க பேய் இருந்தா அது அப்பவே நம்மள பிடிச்சிருக்குமே. அந்த வயசுலயே நரேன் கில்லாடின்னு நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சுபாஷ் அவன் கூட படிச்சான் இல்லையா, அவன் நரேனை பத்தி பல விஷயம்